நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிடுறோம். திரும்பி சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த எபிசோடு வந்தோடனே உங்களால பார்க்க முடியும். இப்போ நம்ம சின்சான் பாத்தீங்கன்னா அந்த புதுசா வந்திருக்க இட்சுமிங்கிற பையன்ட்ட வணக்கம்பா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கறான். அதே நேரத்தில் நம்ம சின்சானோட தாத்தா பாத்தீங்கன்னா அந்த நேச்சன்ங்கிற பொண்ணை கொஞ்சிட்டு இருக்காரு. இப்போ அவங்க எல்லாருமே வந்து அந்த வயல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இவங்க எல்லாருமே நம்ம சின்சானோட தாத்தாவோட வயல்ல வேலை பார்க்கறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அப்ப இந்த இட்சுமிங்கிற பையன் மட்டும் மரத்தடியில் உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருப்பான் போன்ல. நம்ம சின்சான் எனக்கும் கொஞ்சம் விளையாடுறதுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்பான். அதுக்குள்ள நம்ம சின்சானோட தாத்தா வந்து அந்த போனை பிடிங்கிட்டு போன்லாம் பார்க்காதீங்க, அந்த வயல்ல நீங்களும் கொஞ்சம் வந்து வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நம்ம ஹாரியோட அண்ணன் வந்துட்டு ஒழுங்கா போனை வச்சுட்டு நம்ம தாத்தா சொல்ற பேச்சு கேட்டுட்டு வயல்ல வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இவன் அதையும் கேட்காம திரும்பி கேம் தான் விளையாண்டுட்டு இருப்பான். நம்ம ஹாரி கேட்பாரு, இன்னும் உன் பையனும் அப்படிதான் இருக்கானா, நம்ம சின்சானும் அப்படிதான் போனே தான் டெய்லி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு வழியா போனை கீழே வச்சுட்டு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம சின்சான் பாத்தீங்கன்னா ஒரு மண்புழு கேட்ட போட்டு அவனோட தங்கச்சியோட விளையாண்டுட்டு இருப்பான். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மிக்ஸியும் ஹாரியோட அண்ணனோட ஒய்ஃபும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹாரியோட அண்ணனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம மிக்ஸியும் வாவ் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நம்ம ஹாரி கிட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம மிக்ஸி இதை ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இட்சுமிங்கிற பையன் வந்து பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவை பத்தி பேசுறாங்கன்னு தெரியும், ஆனா என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு ஒண்ணுமே காதுல விழுந்திருக்காது. நம்ம ஹாரி அவரோட அண்ணன் கிட்ட என்ன ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்களாமே, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, என்னோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க, நான் வந்துட்டு அப்புறமா சொல்லலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ இந்த இட்சுமிங்கிற பையன் திடீர்னு ஓடியாந்து நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்ம மிக்ஸி நாங்க எதை பத்தியும் பேசிக்கலையே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வயிற்றுல கையை வச்சு பேசிட்டு இருப்பாங்களா. இவன் வந்து நம்ம அம்மாவுக்கு சாக போற மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயங்கரமா கத்திட்டு அழுதுட்டு இருப்பான். நம்ம மிக்ஸி பார்த்தீங்கன்னா இவன் என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹாரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஏன் இன்னும் நீ இட்சுமி கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹாரியோட அண்ணனும் ஆமா, இன்னும் அந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லவே இல்லை, அவன்கிட்ட சொல்றது கொஞ்சம் கஷ்டம் தான், அதனால இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. இவன் இந்த விஷயத்தை காதில் வாங்கிட்டு நம்ம அம்மாவுக்கு உண்மையாவே ஒரு கொடூரமான டிசீஸ் தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு பயந்துட்டு அந்த இடத்துக்கு ஓடிட்டு இருப்பான். இப்போ இவங்க எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வெளில வந்து நிற்பாங்க. அப்போ நம்ம சின்சானும் நேச்சானும் கேட்பாங்க, ஆமா இட்சுமி எங்க காணுமே அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வரும் இட்சுமி வந்து எங்கேயோ காணா போயிட்டா அப்படின்னு. இப்போ ஹாரியோட அண்ணன் பார்த்தீங்கன்னா இட்சுமியை தேடிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹாரியோட தாத்தா, அதுக்கப்புறம் நொகாரா ஃபேமிலியுமே இட்சுமியை தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் எங்க தேடியுமே கிடைக்கவே மாட்டான். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம இட்சுமி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹாரியோட ஃப்ரெண்டு டாக்ஸி டிரைவர் பார்த்தீங்கன்னா இட்சுமி எங்கடா போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவன் பதில் சொல்லாம போயிட்டே இருப்பான். அப்புறம் நம்ம ஹாரியை பார்த்துட்டு பையன் இட்சுமி அந்த பக்கமா போயிட்டு இருந்தான் பாரு அப்படின்னு சொல்லுவாரு இவரு. நம்ம ஹாரியோட அண்ணன் இட்சுமி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுவாரு. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹாரியோட அண்ணன் கேட்பாரு, நீ எதுக்கு இப்ப வீட்டை விட்டு தேவையில்லாம வெளில ஓடியாந்த அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நம்ம இட்சுமி நம்ம அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் இருக்கிறத நீங்க ஏன்பா என்கிட்ட இன்னும் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம ஹாரியோட அண்ணன் பாத்தீங்கன்னா கண்ணாப்பண்ணான்னு கீழே விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்து இவங்க இன்னும் கடுப்பாய் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கான். டக்குன்னு இவனை பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பண்ணி அட்டாக் பண்ண வருது. டக்குன்னு இவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு கொம்பையும் பிடிச்சி அந்த காட்டு பண்ணியோட எப்படியோ சண்டை போட்டு அதை துரத்தி விட்டாரு.